இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிந்து மாகாணத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய ஷாகாவில் கலந்து கொண்ட ஸ்ரீ குருஜி அம்மாகாணத்தில் உள்ள இந்துக்களை பாதுகாப்பாக எப்படி இந்தியாவுக்கு அழைத்து வருவது என்பது குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டார். நீண்ட நேரம் நடைபெற்ற தீர்க்கமான ஆலோசனைக்கு பின் ஸ்ரீ குருஜி இந்தியாவுக்கு புறப்பட்டார். ராட்டை இல்லாமல் அசோக சக்கரம் உள்ள கொடியை வணங்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார் காந்தி. அதே நேரம் மாஸ்கோவுக்கான முதல் இந்திய தூதராக மாஸ்கோ சென்றடைந்தார் நேருவின் சகோதரியான விஜயலட்சுமி பண்டிட். வெளிநாட்டில் முதலாக விமான நிலையத்தில் அசோக சக்கரம் வரையப்பெற்ற தேசிய கொடி பறந்தது. டெல்லியில் நேரு வங்காளத்திற்கான ஆளுநராக ராஜாஜியை நியமித்தார். வங்காளத்தை பிரிப்பதற்கு ஆதரவு காட்டிய ராஜாஜியை ஆளுநராக நியமித்தது வங்காளத்திற்கு அவமானம் என்று நேதாஜியின் சகோதரர் சரத் சந்திரபோஸ் விமர்சனம் செய்திருந்தார். இதற்கிடையே ராம தீர்த்தர் தலைமையில் ஒன்று கூடிய ஹைதராபாத் காங்கிரஸ் தலைவர் சுவாமி கையில் தேசிய கொடியுடன் இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என்று நிஜாமுக்கு கோரிக்கை வைத்தார். இந்தியா விடுதலைக்கு பின்னும் சுமார் 2 ஆண்டு காலத்திற்கு ரஜாக்கர்களின் கொடுமையை அம்மக்கள் அனுபவித்து வந்தனர் என்பது வரலாறு. டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் தனது குடும்பத்தினருடன் ஜின்னா கராச்சிக்கு புறப்பட்டார். கராச்சி வந்திறங்கிய ஜின்னாவுக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பில் மிகச் சிலரே இருந்தனர். இது ஜின்னாவுக்கு பெரும் அதிருப்தியை கொடுத்தது. பாகிஸ்தானுக்கான முதல் இந்திய தூதராக ஸ்ரீ பிரகாசா என்பவரை நேரு நியமித்தார். பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு புலம்பெயரும் இந்துக்கள் மற்றும் சீக்கியர்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய முக்கிய பொறுப்பு ஸ்ரீ பிரகாசாவுக்கு இருந்தது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் ஜின்னா உரையாற்ற வேண்டியிருப்பதால் ஸ்ரீ பிரகாசா உடனடியாக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் கராச்சிக்கு சென்றிருந்த ஆச்சாரியா கிருமலானியின் மனைவி சுசேதா கிருமலானியிடம் அங்கிருந்த இந்து பெண்கள் முஸ்லிம்கள் தங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாகவும் அதனால் ஒவ்வொரு நாளும் அச்சத்துடனேயே வாழ வேண்டியுள்ளது என்றும் முறையிட்டனர். அதற்கு சுசேதா கிருபாலினி அதிர்ச்சி தரும் வகையில் பதிலளித்தார். தான் தெருவில் சுதந்திரமாக நடந்து செல்வதாகவும் எந்த முஸ்லீமும் தன்னிடம் தவறாக நடக்க முயற்சிக்கவில்லை என்று கூறிய சுசேதா கிருபாலினி அதற்கான காரணங்களையும் விவரித்தார். தான் உங்களைப் போல் முகத்திற்கு கவர்ச்சியாக ஒப்பனை செய்யவில்லை என்றும் உங்களைப் போல் உடல் தெரியும் அளவுக்கு சேலை அணியவில்லை என்றும் கூறி அங்கிருந்தவர்களை அவமானப்படுத்தினார். மேலும் ஒருவேளை முஸ்லிம்கள் உங்களை வன்புணர்வு செய்தால் உடனடியாக ராஜ்புத் பெண்களைப் போல தீக்குளித்து இறந்து விடுங்கள் என்றும் ஆச்சாரியா கிருமலானியின் மனைவி ஆலோசனை வழங்கினார். பல காங்கிரஸ் தலைவர்களின் மனநிலை இப்படித்தான் இருந்தது. இந்துக்கள் மீதான எந்த அக்கறையும் அவர்களிடமில்லை. அதே நாள் இரவில் அமிர்தசரஸிலிருந்து பாட்னாவுக்கு ரயில் மூலம் காந்தி பயணம் மேற்கொண்டார். வழியில் உள்ள ரயில் நிலையங்களில் திரண்டிருந்த மக்கள் மத வன்முறைகள் எப்போது நிற்கும் என்று காந்தியிடம் கேட்டனர். மக்களின் கேள்விக்கு திருப்திகரமான பதிலை காந்தியால் சொல்ல முடியவில்லை. அகதிகளாக இந்தியாவுக்கு வரும் இந்துக்களை எங்கே குடியமர்த்துவது, அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்வது என்பது குறித்த எந்த திட்டமும் காங்கிரசிடம் இல்லை. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.